ராமாயணம் பகுதி 80. ராமாயணத்தில் நேற்று 79வது பகுதியை பார்த்தோம். இன்று 80வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? இந்திரஜித் தேரில் ஏறிக்கொண்டு தேவர்களை எல்லாம் வென்ற வில்லை கையில் ஏந்தி கொண்டு போருக்கு புறப்பட்டார். இந்திரஜித் தேவர்களை எல்லாம் வென்ற வில்லை கையில் வைத்திருக்கிறார். அதை ஏந்தி கொண்டு தேரில் புறப்பட்டார். அவனுடன் அரக்க சேனைகள் புடைசூழ பின்தொடர்ந்து வந்தன. போர்க்களத்தில் லக்ஷ்மணன் அதிகாயனை கொன்றுவிட்டு அடுத்து ராவணன் அல்லது இந்திரஜித் தன் படைகளோடு வருவார்கள் என எதிர்நோக்கி காத்து கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்தான். லக்ஷ்மணன் அதிகாயனை கொன்றுவிட்டான். அது கொன்றுவிட்டு அடுத்து ராவணன் அல்லது இந்திரஜித் வருவார்கள், படையோடு வருவார்கள் என காத்து கொண்டிருந்தான் லக்ஷ்மணன். இந்திரஜித் லக்ஷ்மணனின் எதிரே வந்து நின்றான். அந்த நேரம் பார்த்து இந்திரஜித் லக்ஷ்மணனோட எதிர்க்க நின்னாப்ல. இந்திரஜித் தன் தம்பிகளான அதிகாயன், நிகும்பன், கும்பனை கொன்ற லக்ஷ்மணனை இன்று போரில் கொல்லாமல் நான் நகர் திரும்ப மாட்டேன், அதாவது இலங்கை நகருக்கு நான் திரும்ப மாட்டேன், லக்ஷ்மணனை கொன்றுவிட்டுத்தான் இலங்கை நகருக்குள் நுழைவேன் என்று சூளுரைத்தான். லக்ஷ்மணனின் இரத்தத்தை நான் பூமாதேவிக்கு பருக கொடுப்பேன். நான் அவனை வெல்லவில்லை என்றால் தேவர்களும் விண்ணுலகத்தவரும் என்னை இகழ்வார்கள் என கோபத்துடன் கூறினான். லக்ஷ்மணன் இந்திரஜித்தை பார்த்து, இவன் யார் என்று விபீஷணனிடம் கேட்டான். லக்ஷ்மணா, இவன் ராவணனின் மகன், மிகவும் வலிமை படைத்தவன், மாய வேலைகள் செய்வதில் வல்லவன். வலிமை படைத்தவன், மாய வேலைகள் செய்வதில் வல்லவன், இந்திரனையே வென்றவன். இவனிடம் தாங்கள் தனியாக போர் புரிய வேண்டாம். அனுமன், ஜாம்பவான், சுக்ரீவன், அங்கதன், நீலன் ஆகியோர் உன்னுடன் இருக்கட்டும் என வணங்கி கூறினான் விபீஷ்ணன். லக்ஷ்மணன், நீ கூறியது நன்று என கூறிவிட்டு போருக்கு தயாரானான். லக்ஷ்மணனுக்கு துணையாக அனுமன் அங்கு சேர்ந்தான். சுக்ரீவன் தன் பெரிய சேனைகளையும் அழைத்து கொண்டு லக்ஷ்மணனுக்கு துணையாக லக்ஷ்மணன் முன் நின்றான். அங்கதனும் லக்ஷ்மணனுக்கு துணையாக அங்கு சேர்ந்தான். இந்த போரை காண தேவர்கள் வானத்தில் இருந்து தோன்றினர். இரு படைகளும் எதிரெதிரே மோதிக்கொண்டன. வானரங்கள் அரக்கர்களின் மீது குன்றுகளை தூக்கி எறிந்தனர். அரக்கர்களும் வானரங்களின் மீது வாள், சூலாயுதம் முதலியவற்றை கொண்டு தாக்கினர். போர்க்களத்தில் எங்கு பார்த்தாலும் இரத்த பூமியாக காட்சியளித்தது. ஒரு புறத்தில் அங்கதன் மிக கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறம் நீலன், இடம்பன், ஜாம்பவான், மைந்தன் முதலானவர்கள் போர் புரிந்து கொண்டிருந்தனர். இந்திரஜித் தனியாக நின்று போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்போது சுக்ரீவன் முதலிய வானர வீரர்கள் இந்திரஜித்தை எதிர்த்து போர் புரிய தொடங்கினர். அப்பொழுது இந்திரஜித் அனுமனை பார்த்து, அடே அனுமனே, நில்லடா, என் தம்பிகளை கொன்ற உன்னை நினைத்து கொண்டுதான் நான் போருக்கு வந்தேன். வானரங்களாகிய நீங்கள் குன்றுகளையும் பாறைகளையும் தூக்கி எறிந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ன? நான் போருக்கு வராததால் நீ உன் ஆண்மையை பெரிதாக கூறிக்கொண்டிருக்கிறாய். நீ எரியும் இந்த மலைகளும் பாறைகளுமாய் என்னை கொல்லப் போகிறது. நான் இப்பொழுது போருக்கு வந்துவிட்டேன். இனி உங்களால் என்னை கொல்ல முடியாது. உங்கள் அனைவரின் உயிரையும் நான் எடுப்பேன் என்றான் இந்திரஜித். இதை கேட்ட அனுமன் இந்திரஜித்தை பார்த்து, போர் புரிபவர்கள் தங்களை பெருமையாக கூற மாட்டார்கள். வீரத்தில் நீ மட்டும்தான் சிறந்தவன் என பெருமை கொள்ளாதே என்றான் அனுமன். அனுமன் இந்திரஜித்தை பார்த்து, எங்களிடமும் வலிமை வாய்ந்த வீரர்கள் உள்ளனர் என்பதை மறந்து விடாதே. அவர்களுடன் உன்னை ஒப்பிட்டால் அவர்களை காட்டிலும் நீ சிறியவனாவாய். எங்களிடமும் வில்லில் சிறந்த வீரர்கள் உள்ளனர். நீ வேண்டுமென்றால் இந்திரனை வென்றவனாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் உன்னிடம் தோல்வி பெற இங்கு வரவில்லை.
வெற்றி பெறவே இங்கு இலங்கைக்கு வந்துள்ளோம். வீரர்கள் வாயால் பேசுவது சிறப்பல்ல, கையால் பேசுங்கள் என்றான் அனுமன். பிறகு அனுமன் இந்திரஜித்தை பார்த்து, நீ யாருடன் போர் புரிய வந்தாய்? எங்களுடனா, இல்லை லக்ஷ்மணனுடனா, இல்லை ராவணனை அழிக்க வந்திருக்கும் ராமனுடனா என்றான். இந்திரஜித், என் தம்பி அதிகாயனை கொன்ற லக்ஷ்மணனின் உயிரை எடுக்கத்தான் இங்கு வந்துள்ளேன். நான் விண்ணுலகத்தவரையும் மண்ணுலகத்தவரையும் தனியாக நின்று அழிக்கும் ஆற்றல் படைத்தவன் என்றான் இந்திரஜித். பிறகு அனுமன் இந்திரஜித்தை நோக்கி ஒரு பாறையை தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த பாறை இந்திரஜித் மேல்பட்டு தூள் தூளானது. நீலனும் இந்திரஜித்தை நோக்கி மலைகளை எரிந்து கொண்டு இருந்தான். ஆனால் இந்திரஜித் அதை தன் அம்புகளால் தூள் தூளாக்கினான். பிறகு அங்கதன் வந்து போர் புரிய தொடங்கினான். ஆனால் அவனை இந்திரஜித்தின் பானங்கள் வீழ்த்தியது. வானரங்கள் இந்திரஜித்தின் மீது பாறைகளை தூக்கி போட்டு களைத்து போயினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மணன், விபீஷ்ணா, நீ சொன்னது சரிதான். நம் படைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார், நம் படைகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதலில் படைகளை அனுப்பியது தவறு. நானே சென்று அவனிடம் போர் புரிந்திருக்க வேண்டும் என்றான் லக்ஷ்மணன். விபீஷணன், லக்ஷ்மணா, முன்பு தேவர்களும் இப்படித்தான் இவனிடம் தோற்றனர். இவனிடம் கவனமாக போர் புரிய வேண்டும். ஏனென்றால் இவன் மாய வேலை செய்வதில் வல்லவன் என்றான். பிறகு லக்ஷ்மணன் இந்திரஜித்தை எதிர்த்து போரிட அவன் முன் சென்று நின்றான். அப்பொழுது இந்திரஜித் சாரன் என்னும் ஒற்றனை பார்த்து, இவன் யார் என கேட்டான். சாரன் சொல்றான், இவன்தான் ராமனின் தம்பி லக்ஷ்மணன், தங்கள் தம்பிகளை கொன்றவன் என்றான். இதை கேட்டு அங்கிருந்த அரக்கர்கள் லக்ஷ்மணனை தாக்க ஓடி வந்தனர். லக்ஷ்மணன் அவர்கள் அனைவரையும் தன் அம்புகளுக்கு இரையாக்கினார். லக்ஷ்மணனின் வில்வேகத்தையும் கரவேகத்தையும் கண்டு இந்திரஜித் வியப்படைந்தான். லக்ஷ்மணனை பார்த்து, இவன் சிறந்த வில்வீரன் என புகழ்ந்தான் இந்திரஜித். அங்கு யானைப்படைகள், குதிரைப்படைகள் என அனைத்தையும் லக்ஷ்மணன் அம்பை ஏவி அழித்து கொண்டிருந்தான். லக்ஷ்மணனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அரக்கர்கள் மாண்டனர். இதை பார்த்த இந்திரஜித் தன் படைகள் அழிவதைக் கண்டு கோபம் கொண்டான். உடனே அவன் தேரில் ஏறி லக்ஷ்மணனுடன் போர் புரிய தொடங்கினான். இதை பார்த்த அனுமன் லக்ஷ்மணனை தன் தோளில் ஏற்றி கொண்டு போர் புரியுமாறு வேண்டினான். லக்ஷ்மணன் அனுமனின் தோளில் இருந்து கொண்டே அரக்க சேனைகளை அழித்தார். நாளை இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் போர் தொடரும். அது நாளைக்கு என்ன நடந்தது என்று நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.